நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் 2வது சர்வதேச நுழைவு வாயில் என்ற பெருமை நொய்டா விமான நிலையத்திற்கு கிடைத்துள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அடையாளம் காணும் பணி நிறைவு. சற்று நேரத்தில் திமுக கூட்டணிக்கான தொகுதிகள் வெளியாகின்றன. அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் பெரும்பாலான தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட உள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவின் 11 வேட்பாளர்கள் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். மடத்துக்குளம் தொகுதியில் சண்முகவேலு, பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு, ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தரராஜன் போட்டியிடுகின்றனர். திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகரன், பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை களமிறங்குகின்றனர். திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து அமமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் KN நேரு வென்ற திருச்சி மேற்கு தொகுதியில் அமமுக சார்பில் தொட்டியம் ராஜசேகரன், அமைச்சர் மா சுப்பிரமணியன் வென்ற சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் போட்டியிடுகின்றனர். அமைச்சர் TRB ராஜா வென்ற மன்னார்குடி தொகுதியில் S காமராஜ் அமமுக சார்பில் களமிறங்குகிறார். காரைக்குடி தொகுதிக்கான அமமுக வேட்பாளராக தேர்போகி பாண்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து தேர்போகி பாண்டி களமிறங்குகிறார். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை அறிவிக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் இதற்கான நிகழ்வு நடைபெறுகிறது. உள்ளரங்கில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 500 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டதும் நாளை மறுநாள் திங்கட்கிழமை கட்சியின் முதல் வேட்பாளராக மதியம் 12 மணிக்கு பெரம்பூர் தொகுதிக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் விஜய். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தாவேகா வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூரிலிருந்து விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். ஒருவேளை பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தை நாட தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது. பாஜக உறுப்பினர் குஷ்புவின் கணவரும் திரைப்பட இயக்குநருமான சுந்தர் சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் அவர் களமிறங்குகிறார். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் சுந்தர் சி போட்டியிடுவார் என AC சண்முகம் அறிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டு வென்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட கந்தர்வக்கோட்டை தொகுதியை திரும்பப் பெற அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதிலாக சென்னையில் ஒரு தொகுதியை பாஜகவிற்கு அளிக்க திட்டம் என்றும் கூறப்படுகிறது. சென்னை மதுரவாயல் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் இருந்து கொண்டு வரப்பட்ட கலெக்ஷன் பணம் என விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,09,280 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் IPL கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்குகிறது. பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் RCBயை எதிர்கொள்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி.
மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட IPL போட்டிகள் இன்று முதல் துவங்க உள்ள நிலையில் கால் பின்தசை காயம் காரணமாக முதல் 2 வாரங்களுக்கு தோனி விளையாட மாட்டார் என்று CSK நிர்வாகம் அறிவித்துள்ளது. அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரரான தோனியின் கடைசி சீசனாக இருக்கக்கூடும் என கூறப்படும் நிலையில் அணியில் அவர் இல்லாதது குறித்து ரசிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது அவர் ரீஹேபில் இருப்பதால் விரைவில் முழு உடல் நலத்துடன் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கெட் வெல் சூன் தல என CSK தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் என்ஜின் கோளாறு ஏற்பட்டதால் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் என்ஜினில் கோளாறு கண்டறியப்பட்டதை அடுத்து ஓடுபாதை எண் 28 அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்ட சூழலில் விமானி துரிதமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என டெல்லி விமான நிலைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள பானாவரம் பெரிய ஏரியின் மதகை மர்ம நபர்கள் நள்ளிரவில் திறந்ததால் சுமார் 300 ஏக்கர் அளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதிகாலையில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆள் நடமாட்டமா இல்லாத ஒரு ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு கயவன் போயிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்யறான். தப்பு பண்ணவனை தண்டிக்கணும். அது அரசு ஊழியர் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்னதுதான். அதனால யார் தப்பு பண்ணினாலும் இந்த முறை நடவடிக்கை எடுக்கணும். இதையடுத்து வேளாண் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் பலியான சம்பவம். பட்டாசு ஆலையின் போர்மேன் செந்தில்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள இல்லத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலாவை நடிகர் கார்த்திக் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் கார்த்திக் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் சசிகலா தரப்புக்கு ஆதரவாக கார்த்திக் பிரச்சாரம் செய்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனிப்பெயர்ச்சி முடிந்து 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நலன் குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் மூலவரான சனீஸ்வர பகவானுக்கு வெள்ளி கவச அலங்காரத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் 7ஆம் நாள் மகாரத உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. 51 அடி உயர மகா தேரில் ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மன் எழுந்தருள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 ராஜ வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் மேளதாளங்கள் ஒலிக்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்யும் பிரம்மாண்ட பாத்திரங்களில் பெட்ரோல் நிரப்பிச் சென்ற வினோத சம்பவம் அரங்கேறி உள்ளது. நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலியை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு நடந்த ஜென்சி போராட்டங்களை கொடூரமாக ஒடுக்க முயன்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான மோதலால் ஈரான் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பெருமளவு அழிவை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார். ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி மையங்கள் இலக்கு வைக்கப்படுவதால் அந்த நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவுடன் சேர்ந்து திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டவை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். தூதரக ரீதியாக போரை முடிக்க காலக்கெடுவை நீட்டிப்பதாக கூறிவிட்டு மறுபுறம் இந்த தாக்குதலுக்கு துணை போவது அமெரிக்காவின் முரண்பட்ட போக்கை காட்டுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மேலும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளுக்கு அந்த நாடு மிக கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் அங்கிருந்த 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்களும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 1 மாத காலமாக நீடித்து வரும் இந்த போரில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. டெல் அவிவ் பகுதியில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 4 காயமடைந்த நிலையில் ஈரான் பாலிஸ்டிக் கிளஸ்டர் வகை ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் காரணமாக டெல் அவிவ் நகரில் அபாய ஒலி சைரன்கள் முழங்கின. வரும் 1ஆம் தேதி முதல் ரஷ்யாவில் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்பதற்கு தடை விதிக்கும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முடிவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது பெண்களுக்கான விளையாட்டின் நியாயத்தன்மையையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த முடிவு ஒருபுறம் விளையாட்டுத் துறையில் சமமான வாய்ப்பை உறுதி செய்வதாக கருதப்பட்டாலும் திருநங்கைகளின் உரிமைகளுக்கு எதிரானது என மனித உரிமை ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஜெருசலேமில் உள்ள மசூதி இஸ்ரேல் அதிகாரிகளால் மூடப்பட்டு தொழுகை நடத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து துருக்கி தலைநகர் அங்காராவில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோகேட்டேப் மசூதியிலிருந்து சிஹியே சதுக்கம் வரை பதாகைகளை ஏந்தியபடி வீதிகளில் பேரணியாக சென்ற மக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தெற்கு லெபனானின் டயர் நகரில் உள்ள பள்ளி அகதிகள் முகாமாக மாற்றப்பட்டு சுமார் 55 குடும்பங்கள் அங்கு தஞ்சமடைந்துள்ளன. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் வீடுகளை இழந்த மக்கள் உணவு அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். லெபனானில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் எல்லையோர கிராம மக்கள் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர்.